இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திமுக அமைச்சர் கே நேரு அவருக்கு எதிரான வழக்குல மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம். ஆமா, சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பு ஆபரேட்டிவ் போர்ஷன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த பேஸோட அடிப்படை என்ன? முதல்ல நம்ம திருச்சி வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இனிமே மறந்தும் கே நேருவுக்கு வாக்களிக்காதீங்க. உண்மையா குற்றம் புரிஞ்சது தமிழக காவல்துறை. ஏனென்றால் அமலாக்கத்துறை கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சு உடனே அவங்க என்கொயரி இல்லாமல் எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணும். அரசு பாரதி என்ன சொல்கிறாரு, சட்ட ரீதியாக எங்கள் சட்டத்துறை தயாராக இருக்கிறது, சட்ட ரீதியாக எதிர்கொள்வார். பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறார் திரு நேரு. பல வழக்குகளை சந்தித்தவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? அதுவும் இன்னைக்கு அப்பற்றமாக ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது, மணி இன்வால்வ்டு, கரப்ஷன் இஸ் தேர், லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன், நாட் ஓன்லி ஸ்மால் ஸ்கேல். பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது, கோடி கணக்கில். முதலமைச்சர் சொல்ல இன்னைக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுத்துட்டோம், அவர் வந்து ரிசைனிங் ஃப்ரம் த போஸ்ட். ஏன் சொல்லலை? மற்ற எதிர்கட்சியாக இருந்தால் பேசுகிறது இல்லை திமுக, இன்னைக்கே அவர் ரிசைன் பண்ணலை. இங்கே தேர்வில் பாஸ் பண்ணி வரத்துக்கு முன்னாடியே நீ செலக்ட் ஆகிடுவோம் சொல்லி இண்டிகேஷன் கொடுக்குறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை திரட்டு, ஃபண்டு ரெடி பண்ணு. இது எவ்வளவு ஒரு திட்டமிட்ட ஊழல்கிறத பாருங்கள். இன்னைக்கு தமிழக அரசு என்ன சொல்லுது, மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பதை மத்திய அரசு செய்யவே இல்லை. இவங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை செய்ய வேண்டியது இவருடைய கடமை. ஆனால் தன்னுடைய சொந்த கம்பெனியை நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு கணக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு முன்னாடியே லெட்டர் கொடுத்து பண்ணியிருக்கேனாக்க இது அராஜகம். குடியரசு நாட்டில் இது நடந்து மிகப்பெரிய அராஜகம். அப்போ இதுதான் வேலை வாய்ப்பு உருவாக்குற விதமா? பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால 1000 ரூபா கொடுத்துட்டோம் நாங்கள், மார்ச் ஏப்ரலில் பாவம் கோடை காலம்னு. இதே பல பெண்கள் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, தேர்வு எழுதியிருக்காங்க, அவங்க வந்து அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்ல போறாரு? அவங்க கஷ்டப்படுறாங்க, தகுதியே இல்லாதவங்கள்ட்ட லஞ்ச விட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க, இது தர்மமா? இதுதான் திராவிட மாடலா? இதான் 2.0வா? இது 2.0 வரணும் அந்த மாதிரி இருக்கிறச்ச இன்னைக்கே வாயை திறக்கல. இதை மறுதளிக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்த கன்டென்ஷனை இன்னைக்கு முதலமைச்சர் மறுக்கிறாரா? நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம், பொதுமக்களை மறுப்பாரா? ஏன் பதில் சொல்லலை? கே நேரு அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து இந்த இடியால எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மையா? என்னைக்கா இருந்தாலும் இந்த வழக்குலேருந்து அவர் தப்பிக்க முடியாது, இது தொடர்ந்து தான் ஆகும். இன்னைக்குனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உள்ள போய் தான் ஆகணும். எப்படின்னாக்க, ஏன்னா கையெழுத்து போட்டது அவர் தான். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். திமுக அமைச்சர் கே நேரு அவருக்கு எதிரான வழக்குல மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம். ஆமா, சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய துறைக்கு உட்பட்டு அந்த பணியிடங்கள் நிரப்புவதில் ஏற்பட்ட மெகா ஊழல் தற்போது அது வந்து அமலாக்கத்துறை வெளியிட்டது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல ஆச்சு. ஆனா அதுல வந்து வழக்கு பதிவு செய்யல. அது பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அதிமுக தரப்புல இருந்து போடப்பட்ட பொதுநல வழக்குல இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அலசுவோம். அந்த தீர்ப்பு ஆபரேட்டிவ் போர்ஷன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த பேஸோட அடிப்படை என்ன? ஃபர்ஸ்ட் வணக்கம், உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல நம்ம திருச்சி வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இனிமேல் மறந்தும் கே நேருவுக்கு வாக்களிக்காதீங்க. இந்த வருஷ காலம் தொட்டு இருந்து வாக்களித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி, முக்கியமாக கவனிக்கணும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவருடைய அமர்வு, தலைமை நீதிபதியே ரொம்ப நொந்து போயிட்டார். அதாவது அமலாக்கத்துறை கொடுத்த அந்த நகல்கள் எல்லாத்தையும் ஒரு சீல்டு கவரில் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டாராம். இந்த அளவுக்கு ஊழல், பெரும் லார்ஜ் ஸ்கேல், நீண்ட அளவுக்கான ஊழல்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போயிருக்கு. அப்படி இந்த ஒரு கேஸிலே பார்த்தோன்னா இவர் ஷாக்குடு. அதுக்கு முகாந்திரம் அவர் அமைச்சராகுவதற்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாக்களித்தது யார்? திருச்சி வாக்காளர்கள். இப்போ ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் முதலாளிகள், இவர்கள் எஜமானர்கள். அப்போ அந்த வாக்காளிகளுடைய வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க ஐ.என்.டாட்டில். மக்களுடைய வாக்குகளை வாங்கி பணத்தை திருடுறாங்க இவங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு
தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டதனுடைய ஆரம்ப காலகட்டம்லாம் நிறைய தடவை பேசியிருக்காங்க ஊடகத்துலலாம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நேரு அவருடைய குடும்பத்தாரை சேர்ந்த ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸில் வந்து ரெய்டு நடக்குது. யார்? அமலாக்கத்துறை பண்ணுறாங்க. அவரோட தம்பியோடைய, அதாவது தம்பி ரவிச்சந்திரன், உதவியாளர்கள் பேரெல்லாம் இருக்குல்லாம் 3 பேர் வீட்டில். அது ரெய்டு நடந்த போது அப்போ சில மின்னணு சாதனங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அதை கைப்பற்றினதுக்கப்புறம் இவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த கேஸ் வந்து உடைக்கிறாரு. உடைச்சோன்னா அது சம்மந்தமாக பெஞ்சிலையும் ஆர்டர் வாங்கி முடிச்சிட்டாரு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அமைதியாக இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி அமலாக்கத்துறை இந்த ரெய்டில் நடந்த டாக்குமெண்ட்டை அவங்க வந்து பரிசீலிக்கும் போது வேறு விதமான பண பரிவர்த்தனைகள் குறிப்பிடப்படாமலேயே நடந்திருக்கு. எப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் லட்சக்கணக்கு பார்ட்டி ஃபண்ட், சாதாரண மனுஷன் பார்ட்டி ஃபண்ட் வருதா என்ட்ரி வருது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில். இதெல்லாம் கண்காணித்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கோர்வையாக ரெடி பண்ணி ஒரு கடிதத்தை தமிழக காவல்துறை அதிகாரி, தலைமை அதிகாரி டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. அதேமாதிரி தலைமைச் செயலருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு ஒரு லெட்டர் போட்டு இத்தனை டாக்குமெண்ட்டையும் அழகாக கோத்து ஒரு கோர்வையாக ரெடி பண்ணி அதோட உண்மைத்தன்மையோடு அனுப்பிச்சு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு இவ்வளவுக்கு ஊழல்கள் இருக்கிறதுனால ஒரு எஃப்ஐஆரை போடுங்க. அதுக்கப்புறம் தான் அது என் படம் எப்படி வந்திருக்க முகாந்திரத்தை நாங்கள் ஈடி உள்ளே நுழைய முடியும் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை கேட்டதுக்கு அதை ஒரு தடவை கடிதம் எழுதினாங்க, கண்டுக்கல. 2வது தடவை கடிதம் எழுதினாங்க, அதையும் பார்த்துக்கல. 3வது தடவை கடிதம் எழுதி பார்த்தாங்க. அப்போ அது வந்து போன மாதம், அதாவது போன 2025 அக்டோபர் 27 27 அன்றைக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த கல்லும் அசையாத போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஈடியே ஒரு தடவை வந்து அப்ரோச் பண்ணாங்க கோர்ட்டை. அதை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் ஜட்ஜி வந்து இது பண்ணதாக போயிடுச்சு. அதனால் இவங்களுக்கு கொண்டாட்டம். அப்போ வந்து திரு நேரு அவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொய் கேஸெல்லாம் போட்டு குன்றிய அரசு, அவங்க குன்றிய அரசு தான் சொல்கிறாங்க, அந்த அரசு வந்து எங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றிய அரசு, அதனால் இது முகாந்திரமே கிடையாதுங்கிறத ஹைகோர்ட் நிரூபிச்சிட்டாங்க சொல்லி மார்த்தட்டினார். ஆனால் அவருடைய போராத காலம் அதிமுகவின் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவரே வக்கீல் தான். அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். என்னன்னாக்க, அமலாக்கத்துறை ஒரு கடிதத்தில் 3 தடவை எழுதியும் அதுக்கான முகாந்திரங்கிறதுக்கான பக்கா டாக்குமெண்ட்டுகள்லாம் கொடுத்து கூட, ஆதாரங்களை கொடுத்து கூட மறுக்கிறது தமிழக அரசு. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆணையை கொடுத்து அதை பதிவு செய்ய மறுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றை வச்சு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணார். அந்த வழக்கில் இந்த அமலாக்கத்துறை கொடுத்த அத்தனை நகல் காப்பி, கடிதம், அதை தவிர இவர் சில உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்களை குறிப்பிட்டு ஒரு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரித்த போது அவங்களுக்கு எதிர்த்தரப்புக்கு வந்து கூப்பிட்டு விசாரித்த போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இவருக்கு முகாந்திரமே கிடையாது, இவர் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூற்று எடுத்தாங்க. 2வது கூற்று, இப்போ ஆல்ரெடி நாங்கள் வந்து முதல் விசாரணை ப்ரிலிமினரி என்கொயரி முதல் விசாரணை நடத்தி அதில் வழக்கு தாக்கல் பண்ணலாங்கிற ஒரு முகாந்திரம் இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போவோம். அதனால் இவங்க சொன்ன உடனே முதலமைச்சர் வந்து இவர் வந்து அமைச்சர்னால் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதுபடி 17(1) கீழே ஆணைக்கிட்டு இருக்காரு விசாரணை தொடக்க சொல்லி. அது நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த சமயத்தில் நீதிமன்றத்தோட தலையீடு தேவையில்லை அப்படிங்கிற கூற்றை வச்சாங்க. அந்த கூற்றை கேட்டுட்டாரு. அதே அவங்க தரப்புலேருந்து, நேரு அவரோட தரப்பில், இல்லை ஒரு இன்னசென்ட்டு, நான் வந்து குற்றம் புரியாதவன், ஆல்ரெடி இது கனெக்டட் கேஸை வந்து முடித்ததுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டுகளை கொண்டு போய் அவங்களுக்கு காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கு அமலாக்கத்துறைக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கூற்றை வச்சாங்க. ஸோ 2 தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அதனுடைய ஆணையானது பிறப்பிக்கப்பட்டது. ஆணையை பிறப்பிப்பதற்கு முன்பே இந்த விசாரணை நடக்கும் பொழுதே தலைமை நீதிபதிகள் மிகவும் வருத்தத்தோடு சொன்னாங்க, இது ஏன் நம்ம சிபிஐட்ட என்கொயரி கொடுக்கக்கூடாது, சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கிட்டே ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு அந்த டிஸ்கஷன் வந்தது. அப்புறம் தான் யோசனை பண்ணாங்க, சரி அது கொடுத்தா அதில் இன்னும் டிலே ஆக போகுது, இப்போ ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம கண்காணிப்போம், அதனால் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதுவே விசாரிக்கட்டும் அப்படிங்கிற முடிவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆணையை பிறப்பிக்கிறோம் சொல்லி இன்றைக்கி ஆணை வந்திருக்கு. அந்த ஆணையில் குறிப்பிட்ட மக்களை பார்க்கணும். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, முதல்ல இவங்க எடுத்த 2 எதிர்கூத்துகள், ஒன்று இந்த வழக்காடிக்கு முகாந்திரம் கிடையாது, 1. 2வது முதல் விசாரணை இல்லாமல் அடுத்த விசாரணைக்கு நீங்கள் ஆணையிட முடியாது, 2. 3 இந்த நம்பத்தகுந்த கொடுத்த ஆதாரங்கள்லாம் வேறு கேஸ்லேருந்து எடுத்தாங்க, அந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம்
இதை அமலாக்கத்துறை முகமை வந்து கொடுக்கறதுக்கு முகாந்திரம் கிடையாது. அப்படி 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட் எடுத்ததுக்கு இவங்க எதிர்த்தரப்போட கட்சி. நம்ம பழுதாரருடைய கட்சி என்னால் இவ்வளவு இருந்தும் பண பரிவர்த்தனை மாற்ற சட்டம், அதாவது PMLA ஆக்ட், அதில் 66 2வது பிரிவின் கீழே ஒரு அமலாக்கத்துறை முகமை வந்து ஒரு முகமை தன்னிடம் நம்ப தகுந்த ஆதாரங்களை கைப்பற்றியது என்றால் மற்ற விசாரணை செய்யும் மற்ற அமைப்புகளான CBI, காவல்துறை, டாக்ஸ் ட்ரிபியூனல், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், அப்புறம் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிஸ், சுங்கத்துறை, இந்த மாதிரி பொதுநல மக்களின் நலனை கருதின்னு வந்திருக்கு அந்த பிரிவு. பொதுநல மக்களின் நலனை கருதி பொருளாதார குற்றங்கள் பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது, நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கும் என்பதுதான் அந்த பிரிவினுடைய எக்ஸ்பிளனேஷன். அதில் கொடுத்துருக்கிற விரிவாக்கம். அதன்படி கொடுத்தானாக்கா அவங்க உடனே வந்து அதை கட்டாயமாக எந்த அமைப்புக்கு கொடுக்குறதோ அந்த அமைப்பு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்று சொல்லுகிறது அந்த பிரிவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் கீழே தான் இந்த கடிதத்தை எழுதி அமலாக்கத்துறை இந்த நகல்களெல்லாம் வச்சு காவல்துறைக்கு கொடுத்தது. அதை கொடுத்தது பார்த்தா அந்த இடத்துலையே அவங்க சறுக்கிறாங்க. ஏன் சறுக்கிறது காரணம்? தமிழக காவல்துறை யார் கையில் இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்கள் கையில். ஆனால் நேருவர்கள் அவங்க அப்பாவுடைய கலைஞர் இருக்காரு, அவருடைய காலத்திலேருந்தே பயணிச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு சின்ன பையன்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் மேலே ஆணையிடுவது சாத்தியமா? அதனால தான் அதை கலப்பில் போட்டு வச்சுட்டாங்க. உண்மையாக குற்றம் புரிஞ்சது தமிழக காவல்துறை. ஏனென்றால் அமலாக்கத்துறை கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சு உடனே அவங்க என்கொயரி இல்லாமல் எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுதான் உண்மையான நிலவரம். அதை பண்ணாதனால தான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கிய சமாச்சாரம், இப்போ உயர்நீதிமன்றத்தில் வந்தது மக்களுக்கு ஒரு வெட்ட வெளிச்சம் கிடைச்சிது. ஏன்னாக்க இவ்வளவு ஊழல்கள் டிஏவிசியே கொடுத்துருந்ததை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணியிருந்தானாக்க பொதுமக்கள் பார்வைக்கு இதெல்லாம் வந்திருக்காது, என்ன உள்ள இல்லை அமக்களம் நடந்ததுன்னு. ஆனால் இந்த அமக்களத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு இறைவனாக கொடுத்த ஒரு வாழ்த்துக்கள் தான் தமிழ் மக்களுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த வழக்கு இப்போ பொது வழியில் வரலைனாக்க நமக்கு உள்ளே இவ்வளோ ஊழல் நடந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இதை தரவா அப்படியே ஒன்று துண்டு 2 பிச்சு ஆராய்ஞ்சிருக்காங்க. மேம், இதில் ஒரு இதில் நிறைய அந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் அதில் முக்கியமாக எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் மெயினாக கேட்குறேன். இப்போது இது அமைச்சர் KN நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. இது வந்து KN நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை அடுத்து பாயுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்குது. இருந்தாலும் கூட இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது அதில் சொல்லியிருக்கும் போது இட் இஸ் டு பி நோட்டட் தட் த இஷ்யூ involves the recruitment of around 2,538 candidates to the post of assistant engineers and so on. They have been in service for more than 6 months. If ultimately large scale of illegalities are found and the selection found to be rigged and fabricated, they may result in further actions. அதாவது அந்த அந்த ஜாப் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவர் வந்து ஊழல் செய்து ஊழல் பணம் வாங்கி 2538 பேருக்கு ஆமாம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமே ஆனால் இவர்களுடைய பதவியும் அப்போ காலியா? ஏன்னா இவங்க 6 மாதம் வந்து உள்ள வந்து இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சொல்ல விரும்புகிறோம், லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. ஓகே ஓகே. இப்போ லஞ்சம் கொடுத்ததுனால தான் இவனுக்கு பதவி கிடைச்சிருக்கு. ஆமாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டார். அவர் வந்து கரூர், கோயம்புத்தூர் 3 மாவட்டங்கள், மதுரைன்னு நினைக்கிறேன், 3 மாவட்டங்களில் அந்த கரெக்டாக எத்தனை பேர் எத்தனை மார்க் வாங்கினாங்க, யாருக்கு பதவி கிடைச்சது, யாருக்கு பதவி கிடைக்கலங்கிறது வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறாரு. அதுபடி பார்த்தீங்கன்னாக்க அதாவது குறியீடு பண்ணியிருக்காங்க. அதை பணம் கொடுத்து இப்போ நம்ம இப்போ இது நீங்கள் குறிக்கிட்டதுனால சொல்ல வரேன், இப்போ கட்டாயமாக லஞ்சம் கொடுத்து வாங்கின வேலை வந்து நிற்கக்கூடியதல்ல. அதற்கான நடவடிக்கைகளும் அடுத்ததாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அணுகுவார்களே ஆனால் அதையும் தவிர ஒரு பொதுநல வழக்கு பதியப்படுமே ஆனால் நிச்சயமாக அவர்களது பதவிக்காலம் என்று ரத்து செய்யப்பட்டு கொடுத்தாங்களே அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அது நியமன பத்திரிகை, அந்த நியமன ஆர்டர் வந்து ரத்து பண்ணப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். அதையும் தாண்டி அவர்களுக்கு இந்த பணம் எப்படி வந்தது? இன்னைக்கு இந்த ஹைகோர்ட் தலைமை நீதிபதி என்ன சொல்லுகிறார் என்றால், லட்சத்திலேருந்து கோடிக்கணக்கான வரைக்கும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு இடத்துல 25 லட்சம், ஒரு இடத்துல 35 லட்சம்,
ஒரு கோடி கணக்கில் வர்றதுனால அதை நான் லஞ்சம் விட்டு 25 லட்சம் கொடுக்குறேனாக்க என்னுடைய முகாந்திரம் எங்கே வருது? 25 லட்சத்துல 35 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வேரி ஆறுது, மாறுபடுது. அப்போ சும்மா ஒரு சிம்பிள் 35 லட்சம் நான் கொடுக்குறேனாக்க என்னுடைய நகையை விற்றேனா, எங்கள் வீட்டை விற்றோமா, எங்கள் அப்பா எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க லோனு, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகும். அப்போ இந்த பணி கிடைச்சதே எவ்வளோ பேர்? 2588 பேரா? அந்த 2588 பேரும் அவர்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எப்படி வந்தது, அவருடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க தயாரித்தது எப்படின்னாக்க முதல்ல வந்து மோட் ஆஃப் ஆப்பரேஷன் செய்யப்பட்ட முறையை பார்க்கணும். எப்படின்னாக்க இவங்க கிடைச்ச தடயத்திலேருந்து எப்படி வருதுனாக்க வாட்ஸ்அப் சேட், சில லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், சில யார் யாரை டெஸ்ட்டுக்கு முன்னாடி யார் யாரை தேர்ந்தெடுக்க போகிறதுன்னு முடிவச்ச ஒரு லிஸ்ட்டு. இந்த பண பரிமாற்றம் வந்து யார் யார் வழியாக ஹவாலா வழியாக வெளியில் போயிருக்கு, அது ஒரு லிஸ்ட்டு. அதையும் தாண்டி ஒரு பேருக்கு எப்படி அவர் வந்து எப்படி கொடுக்க போகிறார், அந்த வாட்ஸ்அப் சேட்டில் என்ன மார்க் பண்ணணும், எந்த ரூபா நோட்டுங்கிறத கணக்கு காட்டணும், அந்த ஒரு டிஜிட்டல் சிம்பிள் அது கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி யார் வருவா, இப்போ 2588 பேர்னா ஒருத்தரே வந்து கரெக்ட் பண்ண மாட்டார், ஒவ்வொருத்தர் பேர், அவர் யார், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கான ஐடென்டிட்டி, அவருடைய குறிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்ஸ்அப் சேட்டும் லிஸ்ட்டும் பக்கத்துலேயே அந்த இதில் போகுது மெமரியில். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சர்வரில் பார்த்தா இதுக்கும் பேங்க் ஃப்ராடு கேஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது என்ன இப்படி தனியாக வருதுங்கிற ஆச்சரியப்பட்டு தான் ரவிச்சந்திரன் வீட்டிலேருந்து கிடைச்சது, அதாவது அவருடைய சகோதரன் தம்பி அவருடைய வீட்டிலேருந்து கிடைச்ச போது தான் இந்த மாதிரி இதெல்லாம் வருது. யாருக்கு பேரை போட்டு இவர் உங்களை இத்தனை மணிக்கு வந்து பார்ப்பார், இத்தனை மணிக்கு செய்வார். இது அவசியம் என்ன? அது ஒரு 10 ரூபா நோட்டு, அந்த நம்பர் என்ன, இந்த நம்பர் கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் இவர்கிட்ட 25 லட்சம் கொடுக்கணும், இல்லை 40 லட்சம் கொடுக்கணும், அந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் லிஸ்ட்டில் போகுது வாட்ஸ்அப் சேட்டில். இப்படியாக அதாவது பதவிக்கு ஏற்றபடி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், இந்த இன்ஜினியர், பெரிய அளவு, சிறு அளவு, அப்புறம் டிரான்ஸ்ஃபர் மாற்றம் செய்வதற்கான அவங்க யார், அவங்களுக்கு இதே மெத்தடு, இந்த 10 ரூபா மெத்தடு. இப்போ இங்கேருந்து அங்கே கேட்குறீங்களா, அப்படியே அந்த வாட்ஸ்அப் சேட்டில் எல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக போட்டு வரிசையாக வருது. எப்படி செய்ய போகிறோம், யாரை உட்காந்து வைக்க போகிறோம், அவங்களுடைய நம்பர் என்ன கொடுக்க போகிறோம், பரீட்சைக்கு என்ன நம்பர் கொடுக்க போகிறோம், அந்த ஷீட் எங்கே வரும் அதை பார்த்துக்கங்க. இதனால் இப்போ என்ன சொல்கிறோம், தேர்வு நடத்தின இடத்துலையே மிஸ்டேக் வருது, ப்ராப்ளம் ஸ்டார்டட் தேர், அங்கேயே ஆரம்பிக்குது. அதை பண்ணது யார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்போ வந்து செனட் மெம்பராக இருந்தவர் யார்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த ஊழல் அங்கேயே ஆரம்பித்து அவங்க தான் பேப்பரை ரெடி பண்ணுறாங்க. அந்த தேர்வு தாளை ரெடி பண்ணி குறியீடு பண்ணிடுறாங்க. குறியீடு பண்ணப்புறம் அது குறித்த வாட்ஸ்அப் சேட்டில் இவருக்கு வருது. இது வந்து பல பேருக்கு அதிகாரிகளுக்கு பகரப்படுகிறது, யார் யார் நம்பர், யார் வருவாங்க போவாங்க. அப்போ யார் யாரை ஏஜெண்ட்டாக எம்ப்ளாய் நியமித்தாங்க, அவங்க எப்படி போனாங்க, அவங்க யார் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இது வந்து பணத்துக்கு தேடி அந்த பணத்தை மூட்டையாக எடுக்கிறது. ஒரு இதில் வந்து வாட்ஸ்அப் சேட்டில் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களாம் கேஷாக, அந்த கேஷோட ஃபோட்டோவே அதில் இருக்கும். அப்போ டிஜிட்டல் எக்கானமி வந்த போது இங்கே பிளாக் மணி, லிக்விட் கேஷ் போகுது. இந்த இடத்துல பிஎம்எல்ஏ வருது. வாட்ஸ்அப் சேட்டில் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் பிஎம்எல்ஏ வந்து அவங்க இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து இது பினாமி டிரான்சாக்ஷன் நிறைய வருது, வெளி இடத்துக்கு போகுது, அதுக்கான லிஸ்ட்டும் அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே இது என்ன செய்கிறதுனால தான் இவங்களுக்கு லெட்டர் போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான், ப்ரிடிகேட் அஃபென்ஸில் ஒரு எஃப்ஐஆரை போட்டால் தான் அடுத்த லெவலுக்கு பிஎம்எல்ஏ நகரும், அந்த பண பரிவர்த்தனை நகர முடியும். ஊழல் செஞ்சுருக்காங்கிறது நிறுவனம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்கிறது தான் அமலாக்கத்துறையோட வேலை. இப்போ ஊழல் செய்ய வேண்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை. அதனால தான் அவங்க கடிதம் எழுதுகிறாங்க, அவங்க செய்யலை. இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆதாரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா பணம் கைப்பற்றப்படுகிற லிக்விட் கேஷை போட்டால் கூட அவங்க கைக்கு போகுது, யாருக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அப்பயே அவங்க எஃப்ஐஆர் போடலாம். இதை தான் இன்னைக்கு சென்னையோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்குறாரு. இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ இது ஊழல், அதாவது ஒரு அரசாங்க வேலைக்காக காசு வாங்கினது அப்படிங்கிறதே வந்து தவறு. இதில் ஹவாலா வருது, ஹவாலாவும் சட்டவிரோதமானது தான். அதுவும் குறிப்பாக சொல்லும்போது த மெட்டீரியல் எவிடன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி செவரல் ஹவாலா டிரான்சாக்ஷன், ஒன் இன்வால்விங் 6.5 crores, another involving 11.4 crores. Yes. Also several transactions involving a huge amount using the old 10 rupees currency notes. அதுதான் இப்போ நீங்கள் படித்த மாதிரி, அதாவது 11.25 கோடி, அப்புறம் 6.5 கோடி, இத்தனை கோடியும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இதுலேயும் எப்படியே 10 ரூபா நோட்டை வந்து காட்டி வச்சு நடத்துகிறாங்க.
இந்த இது எப்படி 10 ரூபா நோட்டு, அந்த 10 ரூபா நோட்டை காமிச்சா அந்த அதான் 6.5 அவங்க கோடி என்ன கொடுப்பாங்க. சொல்றாங்க, இதில் சொல்றாங்க பாருங்க, அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கிற நம்பர், இப்போ நான் உங்கள் வீட்டை தேடி வருகிறேன் என்றால் என்னுடைய 10 ரூபா நோட்டு நம்பர் என்ன என் கையில் இருக்குங்கிறத உங்கள் வாட்ஸ்அப் சாட்டுக்கு போட்டுருவாங்க. ம். இவர் வருவார், இவர் பேர் இது, இப்படி இருப்பார், இவருடைய அட்ரஸ் இது, இந்த இந்த நோட்டில் இந்த நம்பர் இருக்கும், டேலி பண்ணுங்கள், அப்படியா இருந்தால் அந்த பணத்தை கையில் கொடுங்க. ம். ஸோ லிக்விட் கேஷஸ், அதாவது பணம் வந்து பரிமாற்றம் நடக்கிறது. டிஜிட்டல் எக்கானமி இருக்கிறச்ச இப்போ பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழே அது எது தவறு. அப்படி இருக்கிறச்ச அந்த அப்படியே பணத்தை கையில் லிக்விட் கேஷாக கொடுக்குறாங்க. அப்போ பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு பண பரிவர்த்தனை மாற்றம் வந்து கட்டாயம் உள்ள ஒரு குற்றம் இருக்குது. அப்போ உள்ள குற்றம் வரதுக்கு இவர் பண்ணார், அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த பணத்தை பற்றி கேள்வி கேட்கும், சோர்ஸை பற்றி. அப்போ இருக்கும்போது இவங்க வந்து அது பண்ணுறதுக்கு தான் இவங்க கேட்குறாங்க. அது மறுதளித்தது தமிழக அரசு, கடப்பில் போட்டது. அதையும் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், ஒய் தே ஹவ் டிலேடு. இப்படி வந்து பக்கமாக ஒரு அடி ஆதாரத்துலேருந்து ஒரு அமலாக்கத்துறை கொடுத்தப்புறம் ஏன் இவங்க அதை காலம் தாழ்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த முகாந்திரத்தை சொல்கிறாங்க. அதுக்கு தான் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்கிறாரு, நாங்கள் காலம் தாழ்த்தலை, ஒரு முதல் விசாரணையை பண்ண சொன்னோம், அது நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் தலைமை நீதிபதி அவர்கள் குறுக்கிட்டு உச்சநீதிமன்றத்துடைய பல வழக்குகளை குறிப்பிட்டு இதில் தெள்ளத்தெளிவாக ஒரு முகமை அமைப்பு ஆராயிர அமைப்பு கொடுத்ததே, ஆனால் அந்த அமைப்பு கொடுத்தது சரியாக இருக்கும் என்று நீங்கள் பிரிலிமினரி என்கொயரியே தேவையில்லை. அது யாருனாக்க இந்த மாதிரி ஊழல் நடத்துகிற அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், அது அந்த அமைச்சர்கள், இவர்கள் பேரில் உடனே பண்ணலாமே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏன் பண்ணலை, நீங்கள் ஏன் அவங்களுக்கு அறிவுரை சொல்லலை அப்படிங்கிற ஒரு குட்டை வைக்குது. இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா இதே தான் வந்து ப்ரெஸ் மீட்டில் அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் ஆர்எஸ் பாரதியும் அமைச்சர் கே என் நேருவும். அப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு. என்னன்னா புகார் எங்கேருந்து வந்து புகார் அமலாக்கத்துறை ஒரு கடிதம் குறிப்பிட்ட மாதிரி ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் அது தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் இல்லை. எனக்கு என்னன்னா அது எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன். ஏன்னா யாரும் புகார்தாரர் இங்கே யாரும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அதே மாதிரி வழக்கும் பதிவு செய்யல, ஆனால் விசாரணை அதுதான் பிரிலிமினரி என்கொயரி. அதாவது வழக்கு தாக்கல் செய்வதற்கு இது முகாந்திரம் இருக்கிறதா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க சொன்னது. அந்த ஆராய்ச்சி தேவையில்லை, அவர் ஊழல் செய்திருக்கார் என்பது நிரூபணமாக இருக்கிறது, டாக்குமெண்ட் நகல்கள் இருக்கிறது. நீங்க வந்து உடனே வந்து கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலன்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறாரு. அதை பத்தி பாரதி பேசினாரா? அப்பொழுது மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று கையெடு எடுக்கிறார். இந்த கட்சியிலே என்ன சொல்றதுனாக்க, இப்போதும் பொய் சொல்கிறது, பொய் ஒரு மடைமாற்றம் பண்ணி மக்களை ஏமாற்றுறது. அதே வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, சட்ட ரீதியாக எங்கள் சட்டத்துறை தயாராக இருக்கிறது, சட்ட ரீதியாக எதிர்கொள்வார். பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறார் திரு நேரு. பல வழக்குகளை சந்தித்தவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? நான் ஒரு குற்றம் புரியாத ஒரு பிரஜை, நீங்கள் குற்றம் புரியாத பிரஜை, எங்கள் பேர்லேயே உங்கள் பேரில் ஒரு எஃப்ஐஆர் எதுவும் கிடையாது. அவர் பல எஃப்ஐஆர் இருக்கிற என்னை எப்படி அவர் அமைச்சராக ஆள முடியும்? இது மாரி தவறு இல்லையா? இன்றைக்கி நடந்த இந்த வழக்குடைய கூற்றில் இன்றைக்கி முதலமைச்சர் ஏன் வாயை திறக்கலை? உடனே தார்மீக அடிப்படையில் பல வழக்குகளை சந்தித்திருக்கார், எதிர்கொள்வோம், வென்றிருக்கிறான்னு சொல்லி வாயடித்தார்ல பாரதி அவர்கள். அவருக்கு ஒரு கேள்வி, இன்றைக்கி உடனே நீங்கள் தார்மீக அடிப்படைப்படி நாங்கள் இன்றைக்கி பதவியிலேருந்து விலகிவிட்டு நான் இதை அப்பற்ற அழுக்கற்றவன் என்று சொல்லி நான் திருப்பி வென்ற பிறகு நான் பதவி ஏற்கிறேன், அந்த வார்த்தையே வரல நேரு பாகிலேருந்து. அதே மாதிரி என் முதலமைச்சர் சொல்ல, இன்றைக்கி இமீடியட் ஆக்ஷன் எடுத்துட்டோம், அவர் வந்து ரிசைனிங் ஃப்ரம் த போஸ்ட் ஏன் சொல்லலை? மற்ற எதிர்கட்சியாக இருந்தால் பேசுகிறது இல்லை திமுக, இன்றைக்கே அவர் ரிசைன் பண்ணலை. அதுவும் இன்றைக்கி அப்பற்றமாக ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது, மணி இன்வால்வ்டு, கரப்ஷன் இஸ் த லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன், நாட் ஓன்லி ஸ்மால் ஸ்கேல், பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது, கோடி கணக்கில். அப்படி இருக்கும் பொழுது ஏன் செய்யலை? இதே தான் டாஸ்மாக்லேயும் 30,000 கோடிக்கான முகாந்திரம் இருக்கென்று அமர்வு கூறியது. அமலாக்கத்துறை சொல்லும் போது கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேலே நடந்தது. 888 அது எதில்? வடிகால் குடிநீர் வாரியத்தில். அது ஒரு பக்கம். இப்போ பேசுகிறது நம்ம உள்ளாட்சித்துறையில் அப்பாயின்மெண்ட்டு. இதிலலாம் இப்போ கூட்டி கழித்து 2300 கோடி, ஒரு வழக்கிலே 2300 கோடி இருக்குது. ஊர்ஜிதம் செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இன்னும் இந்த இடத்துல ஒன்று குறிப்பிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். நீங்கள் சாதாரண புகார் இல்லை இது. இப்போ நான் போயிட்டு ரோட்டில் போகிறவ ஏதோ காய்ப்பிருந்தாங்க, ஒருத்தங்க கொள்ளை கடிச்சிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்கன்னு சொல்லி கொடுக்கல, பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலையில் சாதாரண மனுஷன் இந்த மாதிரி அமைச்சர்களுக்கு எதிராக புகார் கொடுப்பதுக்கு முகாந்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. அப்போ இந்த தமிழக அரசு, திமுக அரசினுடைய அராஜக போக்கை இதில் குறிப்பிடுறாங்க.
அதையும் கொடுத்து அதனால தான் அது பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த வழக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் விசாரிக்கிறதுக்கு. அது முகாந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம், ரெண்டாவது தெளிவான ஊழல் பெருமளவில் நடைபெற்றிருக்கு. அதனால் இந்த முதல் விசாரணை தேவையில்லை. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய லலிதகுமாரின் ஒரு வழக்கு இருக்குது, அதில் உடனே எடுத்து எஃப்ஐஆர் போடணும். பிலிமினரி என்கொயரியே தேவையில்லை, முதல் விசாரணை தேவையில்லை. இங்கே எஃப்ஐஆரை போட்டுருங்க, போட்டதுக்கப்புறம் விசாரணை பண்ணுங்கள். விசாரணை பண்ணும்போது முகாந்திரம் இல்லையானால் நீங்கள் சார்ஜ் ஷீட் போட வேண்டிய அவசியம் இல்லை, கிரிமினல் கேஸாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை ரத்து செய்யலாம், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று மூடிவிடலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஏன் கடைப்பிடிக்கவில்லை என்று இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி கேட்கிறது, காவல்துறையை நோக்கி கேட்கிறது. அடுத்தது சொல்கிறோம், இந்த 10 ரூபாங்கிறது 147 பேருக்கு அவங்க சொல்கிறாங்க, 147 கேண்டிடேட்டுக்கு கால் லெட்டர் கொடுக்கறது எப்படி? செலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க, ரெடியாக இருங்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான முகாந்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி அமலாக்கத்துறை ஒப்படைக்குது யார்கிட்ட? காவல்துறைக்கு. இது தெளிவாக சொல்கிறாரு யார்? தலைமை நீதிபதி அவர்கள். The details of at least 147 candidates whose call letters were shared prior to the selection. நீங்கள் தேர்வில் பாஸ் பண்ணி வரத்துக்கு முன்னாடியே நீ செலக்ட் ஆகிடுவோன்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுக்குறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை திரட்டு, ஃபண்டு ரெடி பண்ணு. இது எவ்வளவு ஒரு திட்டமிட்ட ஊழல்கிறத பாருங்கள். நல்ல டிசைன் பண்ணி இன்றைக்கி தமிழக அரசு என்ன சொல்லுது? மக்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பதை மத்திய அரசு செய்யவே இல்லைன்னு. இவங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை செய்ய வேண்டியது இவருடைய கடமை. ஆனால் தன்னுடைய சொந்த கம்பெனியை நடத்துகிற மாதிரி ஒவ்வொரு கணக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு முன்னாடியே லெட்டர் கொடுத்து பண்ணியிருக்கேனாக்க இது அராஜகம். குடியரசு நாட்டில் இது நடந்து மிகப்பெரிய அராஜகம். அப்போ இதுதான் வேலை வாய்ப்பு உருவாக்குற விதமா? இன்றைக்கி இவ்வளோ கம்பெனிகளை கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோ கம்பெனி தான் வேலை வாய்ப்பு. அப்போ அரசாங்கத்துறையிலேயே இவ்வளோ ஊழல் வரச்ச இதில் வேறு கான்ட்ராக்டை கொடுத்ததில் ஒரு 537 கோடி வருது. அந்த 537 கோடியில் கமிஷனாக இதிலே வருது. சென்னை உயர்நீதிமன்ற ஆணையிலேயே தலைமை நீதிபதி குறிப்பிடுறாரு, 10.5 to 20% வேரியாது, மாறுபடுகிறது. எவ்வளவு லஞ்ச ஊட்டு. அரசாங்கத்தினுடைய கடமை நம்மளுடைய வரி பணத்தை வச்சு ஒரு சாலை அமைப்பது, தொழிற்சாலை ஒன்று, ஹாஸ்பிட்டல் பண்ணுவது, இதெல்லாம் அவங்களுக்கு கடமை. அதை விடுத்து அதை கொடுப்பதற்கு அதிலும் லஞ்ச ஊட்டு. இதை தான் இந்த ஆணையில் குறிப்பிடுகிறார். நீங்கள் ஏன் இப்படி 3 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்து போகிறோமோ அதையும் உடப்பில் போட்டிங்க? அதுக்கு ஏன் பதில் சொல்லலை? ஏன் டிலேக்கு பதில் சொல்லலை? அவருக்கு தெரியும் எதனால் டிலேன்னு. அவங்க வாயிலேருந்து வர வைக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு அமைதி காக்குது தமிழக அரசனுடைய வழக்கறிஞர். இப்போ நம்ம சொல்கிறோம், அதையும் சொல்லி இதில் குறிப்பிட, இந்த பணத்தெல்லாம் நீங்கள் அழகாக ஏன் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதுக்கெல்லாம் ஒழுங்காக இது பண்ணி இந்த லஞ்சங்களை கொடுக்காம இது ரெடி பண்ணி மக்களை சேர்ந்திருந்தால் இன்றைக்கி நாட்டினுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருக்குமே. ஏன் செய்யலைன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் அனலைஸ் பண்ணுறோம். ஜட்ஜ்மெண்ட்டில் வர பாயிண்ட்டுகளை தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், விரிவாக்கத்தை சொல்லிகிட்ருக்கோம். இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற போது இந்த அளவுக்கு தமிழக அரசினுடைய நிலைமையை கந்தலாய்க்கிறது. இந்த ஒரு வழக்கிலேயே இவ்வளோ ஊழல் என்றால் 4 நாளுக்கு முன்னாடி நம்ம டிஆர் பாலுவை பற்றி பேசணும். ஒப்புதல் வாக்கு மூலம் 2 கப்பல் வாங்கினேன்னு, அதுவும் திமுகவுடைய பொருளாளராக இருக்கார். கேஎன்ஆர் மூத்த வழக்கு ஒரு தலைவர். அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒப்புதல் வாக்குமூலமாக குற்றம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது. ஸோ இது 2வது கேஸ். அடுத்து செந்தில் பாலாஜி, அதுவும் வேலை வாய்ப்பு டிரான்ஸ்ஃபர், பணியிட மாற்றம், அதில் ஊழல், ஒப்புக்கொண்ட ஊழல், பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட அதே தான், கேஷ் ஃபார் ஜாப்ஸ். பணி வாங்குவதற்கு கொடை, அதே மாதிரி மாற்றத்திற்கு கொடை, 2 பேரும் ஒரே மாதிரி தான். அவரும் ஒப்புக்கொண்டார், அது நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார். பணத்தை திருப்பி கொடுத்ததுனால குற்றம் செஞ்சது குற்றம் தானே சொல்லி தான் மாட்டிகிட்டு இருக்காரு அமலாக்கத்துறையில். இதே தான் இங்கேயும். இப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் திருச்சி சைடு, ரைட்டா? இது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் இப்பொழுது எதிர்கொள்வார் என்று சொன்னால் எதிர்கொள்ளாமல் இல்லாமல் மறுத்தாரே ஆனால் வாரண்ட் போய் 1 2 3 4 கம்பி எண்ணக்கூடிய நிலைமை கட்டாயம் உண்டு. இல்லை, அதுதான், அது சம்பந்தமாக தான் கேள்வி கேட்கலான்னு. இப்போ என்னன்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு. இப்போ எஃப்ஐஆரை டிவிஎஸ்சி தமிழக அரசு தரப்புலேருந்து எவ்வளவு நாளுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இந்த எஃப்ஐஆரை போட்ட பிறகு அமலாக்கத்துறைக்கு அது ஒரு ஓப்பன் கேட்டாக இருக்குமா? அடுத்து அமலாக்கத்துறை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சந்தேகமே இல்லை சகோதரரே. பாருங்க, இஸ் டைரக்டட் டு ஃபோர்த் உடனே டைம் கேட்டிங்கல்ல, அதுக்கு தான் இந்த லைனை படிக்கிறேன். டு ஃபோர்த் வித் ரிஜிஸ்டர்டு கேஸ்.
உடனே செய்யணும். 1 வாரம் 2 வாரம் நீங்கள் ராத்திரி ஃபுல்லாகவே உட்காந்து கண்ணு முழிச்சு பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா அவதூறு வழக்கு பாயும். ரைட்டா? இப்போ அதுக்கு டிஜிபி இல்லை, யார் இருக்காங்களோ அவங்க பொறுப்பு. விஜிலன்ஸ் எப்போ இருக்கிற அந்த கமிஷனர் பொறுப்பு, அவங்க எடுத்து தான் ஆகணும் டைரக்டர். 4th with அதுக்கு தான் படித்தேன். 4th with ரிஜிஸ்டர் கேஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் பை தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆன் 27/10/25 கொடுத்த இது படி பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னாக்க டீட்டெயில்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டு த மேட்டர் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர் இன் அக்கார்டன்ஸ் வித் லா. இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசாரிக்கும் போது தான் நீங்கள் கேட்ட பிஎம்எல்ஏ இப்போ இங்கே வருது. ஏன்னா பிஎம்எல்ஏ கொடுத்தது லிக்விட் கேஷ் மாறுறதையும் ஃபோட்டோவோடு கொடுக்குது. அப்போ வேறு என்ன முகாந்திரம் வேணும் இடி நுழையிறதுக்கு? போதுமே, இது போதுமே. பார்ட்டி ஃபண்டு யார் பார்ட்டி ஃபண்டு கொடுக்குறாங்க? அது எங்கள் பார்ட்டிக்கு அக்கௌண்ட்டுக்கு போச்சா? அடுத்த கேள்வி வருமே, அது பதில் சொல்லி தான் ஆகணும். 147 பேர் கேண்டிடேட்டுக்கு முன்னாடியே லெட்டர் அமைச்சு பணத்தை ரெடி பண்ணிடுறோம். அந்த பணம் வந்திருக்கு என்ட்ரி, அது எங்கே போகும்? 10 ரூபா நோட்டுகளாக 6.5 கோடி 11.25 கோடியா அது காட்டுறாங்க. அது பணம் எப்படி? அது யாருடைய அக்கௌண்ட்டு? எதுக்கோசரம் இவருடைய பிரதர் அக்கௌண்ட்டுக்கு வருது? ரவிச்சந்திரன் அக்கௌண்ட்டுக்கு, உதவியாளருக்கு யார் ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே பிஎம்எல்ஏ வரும். இன்னொன்று இப்போ சொல்கிற விதம் என்னன்னாக்க, இவங்க சொல்லுவதெல்லாம் நேருக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, செஞ்சது அவங்க தம்பி உதவியாளர், நான் பொறுப்பு இல்லை. இல்லை, அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். என்னன்னா அவங்க தம்பி ரவிச்சந்திரன் வந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துறாரு, சேர்மனாக இருக்காரு. ஸோ ஏற்கனவே அவர் மேலே அந்த பேங்க் ஃப்ராட் கேஸும் வந்து உடச்சிட்டார். இது வந்து என்னோட கிளைண்ட் கிட்ட வந்து நான் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுலேருந்து வந்த காசுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நான் இப்போ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்பொழுது வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், 147 கேண்டிடேட் இப்போ சிம்பிளாக கொடுத்தோம் இல்லையா, அந்த 147 தேர்வு எழுதினவர்கள் அவர்களுக்கு கொடியோட இந்த குறியீடு போட்டிருக்காங்களே அதோட கொடுத்தது யாருடைய இதுலேருந்து போச்சு? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனுக்கும் இந்த தேர்வுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த லிங்கில் மாட்டுவார். அடுத்தது இவர் தப்பிக்கிறதுக்கு நேரு என்ன சொல்லுவார்? எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யாருக்கும் அது சம்மந்தம் இல்லைன்னா பணி நியமன ஆணையை கையெழுத்து போடுவது KN நேரு. பணி நியமன ஆணையை கையெழுத்து போடுவது KN நேரு. அப்போ யார் இப்போ நான் வாங்கி இதை கையெழுத்து போட்டனால நான் போட்டிருக்கக்கூடாது. இது யாருப்பா? எத்தனை மார்க்கு என்ன வெஜ்ஜின்னு பார்த்தோமா? தம்பி சொல்கிறான் நான் போட்டேன், நீங்கள் எப்படி போடுவீங்க தம்பி செஞ்சா? ரைட்டா? அப்போ பதவியை துஷ்பிரயோகம் இல்லை. அதே தான் இப்போ எனக்கு என்னன்னா, இது எல்லாமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்கிற மாதிரி. அங்கே செந்தில் பாலாஜி அசோக், இங்கே வந்து KN நேரு ரவிச்சந்திரன், அப்படியே தான் அதே தான். அதாவது இங்கே எப்படி சொல்கிறீங்க? இதை தான் வந்து குறிப்பிடுகிற மக்கள் குடும்ப ஆட்சி. குடும்பத்தை செழுமைப்படுத்துவதற்கு தேர்தலுக்கு முன்னாடி லஞ்ச விட்டு கொடுத்து மக்களை வாக்குகளை வாங்குதில்லை, வாக்குகளை திருடி முதன்மையாக்கி ஊரை கொள்ளையடிப்பது, இதுதான் அவங்களுடைய தாற்பயம். திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் DMK. மறுக்க முடியுமா? 2 கேஸ் இன்னைக்கு, 3 கேஸ் செந்தில் பாலாஜி கேத்து, 3 வழக்குகள் அவர்கள் மறுதளிப்பார்களா? ஆல் போன் பை கோர்ட் ரெக்கார்டை பிரமாண பத்திரம் பண்ணி TR பாலு ஒத்துக்கிறாரு 2 கப்பல் வாங்கினேன்னு. இன்றைக்கி வச்சு டாக்குமெண்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் கொடுத்தது எல்லாம் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு. தே கேனாட் கோ பிஹைண்ட், அது மறுக்க முடியாது. அப்போ அது கண்டுபிடிச்சு சொல்கிறது தலைமை நீதிபதி அவர்கள், சென்னை உயர்நீதிமன்றம். இதை மறுக்க முடியாது. இதிலேருந்து சந்தித்து வெளியே வந்து விடுவார் என்று சொல்கிறாரு இவர் பாரதி. எப்படி வெளியில் வருவாங்க? 16.5 கோடி எப்படி வந்தது? 10 ரூபா லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம்தான், 10 கோடி வகையில் லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் தான் என்று ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் சொல்லுகிறது. அப்படி ஹவு தே வில் கெட் ரிட் ஆஃப். நாங்கள் இன்றைக்கி கேட்குறோம், பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் 1000 ரூபா கொடுத்துட்டோம் நாங்கள், மார்ச் ஏப்ரலில் பாவம் கோடை காலம்னு. இதே பல பெண்கள் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, தேர்வு எழுதியிருக்காங்க, அவங்க வந்து அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறாரு? அவங்க கஷ்டப்படுறாங்க, தகுதியே இல்லாதவங்கள்ட்ட லஞ்ச விட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டீங்க, இது தர்மமா? இதுதான் திராவிட மாடலா? இதான் 2.0வா? இது 2.0 வரணும் அந்த மாதிரி இருக்கிறச்ச இன்னைக்கே வாயை திறக்கலை. இதை மறுதளிக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்த கன்டென்ஷனை இன்றைக்கி முதலமைச்சர் மறுக்கிறாரா? நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், பொதுமக்களாக மறுப்பாரா? ஏன் பதில் சொல்லலை? இன்றைக்கி சொல்கிறீங்க வாங்க ஒன்றா சேர்ந்து வாங்க பார்ப்போம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி ஏன் நேருவை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணல பதவியிலேருந்து? ஏன் பண்ணலை? இல்லை, முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு தான் சட்டசபை இன்னையோட லாஸ்ட் அப்படிங்கிறதால அப்போ வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாருங்க. கலெக்டிங் ஏஜென்ட்டு 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் KN நேரு. அதனுடைய காய்ப்பு உணர்ச்சியால்
எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறது என்று அவருடைய செய்தி தொடர்பாளர் பாரதி கூறுகிறார். 41 தொகுதி பொறுப்பாளருக்கும் தலைமை நீதிபதிக்கும் என்ன சம்பந்தம்? தலைமை நீதிபதிக்கு அது காழ்ப்புணர்ச்சியா? இது எவ்வளவு தவறான முறை. 41 பொறுப்பாளர் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதிரி வருது, வழக்கு வருதுங்கிறாரு. அப்போ உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கும் அவர் இவர் பொறுப்பாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பண்ணுறாரா? என்ன வார்த்தை பேசுகிறார்? அவங்க ஜிஆர் சுவாமிநாதனை இம்பீச் பண்ணணும்னு போனாங்க. இன்றைக்கி தலைமை நீதிபதி வச்சு இப்படி பேசுகிறாங்க. இவர் 41 தொகுதி பொறுப்பாளர் இருக்கிறால ஏது பணம்? இப்படி வந்த பணம் தான். அதுக்கு கட்டாயம் நன்றி சொல்லி தானே ஆகணும். 41 தொகுதி இது கொள்ளையடிச்சது தான் பொறுப்பாளராக இருக்க போகிறாரு. 41 எம்எல்ஏ கொண்டு வாப்பா கேட்குறாரு. இது வெக்கமாக இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு? அவமானமாக இல்லை? ஏங்க நாங்கள் வரி கட்டுறோங்க. நாங்கள் வரி கட்டி எங்களோட பணத்தை கொடுத்து தூக்கி இலவசம் பண்ணுறீங்க. இன்றைக்கி கொள்ளை அடிச்சுட்டு அதை வச்சு தேர்தல் கலக்காடுற 41 தொகுதி பொறுப்பாளர். இதில் இருக்கிற மொத்த இதில் சொல்லியிருக்கிறது 13+6 20 கோடி வச்சுக்கோங்க. இந்த 20 கோடியை இதில் குறிப்பிட்டிருக்கிற 20 கோடியை எத்தனை 3 தொகுதியை பார்த்துடலாம். ஸோ லஞ்ச ஊட்ட செலவழித்து ஓட்டை வாங்கி இன்னொரு தடவை லஞ்சம் அடிக்க போகிறீங்களா? அதனால் இதில் கணக்கு 2300 கோடி. 2300 கோடினா என்ன? 41 தொகுதி என்ன 200 தொகுதி கூட பார்ப்பார். பார்க்க முடியாதா? இதுதானே நீங்கள் செய்கிறீங்க. இது ஜனநாயக நாட்டில் இது பணக்கொள்ளை திவாலாக்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான், அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வர போகிறாங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு பணம் தரவில்லை, நிதி தரவில்லைங்கிறீங்க. நிதி கொடுத்ததில் இந்த மாதிரி கொள்ளையடித்து இதை தாண்டி கடன் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி நேர்மை இல்லாத திறமை இல்லாதவர்களை நியமிப்பதற்கு பணம் எடுத்ததுனால தான் அங்கே ஆட்சியில் திறமை இல்லை. இன்றைக்கி நான் 10 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பதவி வாங்குறேன்னா வாட் am I to do? I will be focusing on getting money from other sources. Misusing the government job. அதை தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி சம்பளத்துக்கு ஏற்ற அதிக சம்பளம் செய்ய சொத்துக்கு அதிகமாக சேர்ப்பது தான் அங்கே வருகிறது. இப்போ நீங்கள் லஞ்ச ஊட்டு கொடுத்து பண பதவி அவங்கள வேலைக்கு உட்காத்தி வச்சுட்டு அவங்க வழியாக கலெக்டிங் ஏஜென்ட்டான இது அரசாங்கமா இல்லை? அதாவது முன்ன பூலந்தேவி இருந்தாங்க தெரியுமா, ராஜன், அதுக்கு மேலேயே இங்கே நடக்குது. இப்போ இந்த ஒரு கேஸே போகிறோம். இதில் மக்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். நிறைய பேர் சொல்லும் போதும் சொல்கிறாங்க, கே.என். நேரு அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவும் ஆகாது, ஏன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் இந்த இடியால் எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்திருக்கு. ஹைகோர்ட் டைரக்ஷன் இருந்தானாக்கா எலெக்ஷன் கோடே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கோடு எதுக்கு வரும்னாக்க அவங்க மேலே புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது, வாக்காளர்களை கையூட்டு செய்வதற்கான சமாச்சாரங்கள் பெயர்ச்ச எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணும். ஏன் எலெக்ஷன் கமிஷன் கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக மாற்றுதுனாக்க இது ஒன்றே போதும். இவங்க ஆட்சியில் ஃபுல்லாக இருக்கச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அதை தடுப்பதற்கு தான் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படி வருது. அதனால் இந்த டைரக்ஷன் படி 4th வித் கொடுத்ததுனால இன்றைக்கி ராத்திரி கூட எஃப்ஐஆர் போட்ட நாளைக்கு காலையில் கூட அரெஸ்ட் பண்ணலாம். முடியாதா? செய்யலாம் இல்லையா? அப்போ எப்படி நிறுத்த முடியும்? என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்குலேருந்து அவர் தப்பிக்க முடியாது. இது தொடர்ந்து தான் ஆகும். இன்றைக்கினாலும் என்றைக்காவது ஒரு நாள் உள்ளே போய் தான் ஆகணும். எப்படின்னாக்கா, ஏன்னா கையெழுத்து போட்டது அவர் தான், பணியை கொடுத்தது. இப்போ யாருக்கு கதி கலங்கும் தெரியுமா? வேலை வாய்ப்பில் போனாங்களே அப்பாவி மக்கள், லஞ்சம் கொடுத்து, லஞ்சமும் கொடுத்தாங்க, வேலையும் போகுது. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அதில் பாதிக்கப்பட்ட பெண்களும் இருக்காங்க, அவங்க பாவம் இல்லையா? அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி கொடுத்து அவங்க வேலையும் போகுது. இதான் ஸ்டாலின் செய்கிறா ராஜ்யமா? பெண்களுக்கு உரிமை, பெண்கள் உரிமை, பெண்கள் உரிமை. இன்றைக்கி என்ன ஆச்சு? வேலை ஒரு இதுக்கு வேலை கொடுக்காம கெடுத்தது, ஒரு சைடில் வேலையை கொடுத்து அவங்கள சிறைக்கு தள்ளுறது லஞ்சம் கொடுத்ததுனால. இதுதான் உங்கள் ஆட்சியாக பெண்கள் பார்க்கறது தான் பெண்கள் உரிமை. இதே இப்பொழுது எதிர்கட்சியாக இவர் இருந்தால் இன்றைக்கி ஸ்டாலின் என்ன பேசுவாங்க சொல்லும். இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அதிமுகவை பிஜேபி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இன்றைக்கி திண்ணை பிரச்சாரம் நடந்துட்டுருக்கும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லியிருப்பாங்க. முதலமைச்சர் ராஜினாமா மட்டும் இல்லை, போராட்டம், ரோட்டில் தெருவில் இறங்கி போராட்டம். இன்றைக்கி இவங்களை கொள்ளடிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் அழுதுகிட்டு அடித்து ரத்தம்னு ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சியோட தலைவரே மாட்டியிருக்காங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிக்கு உங்களுக்கு செய்ய முடியலையா? நேருகிட்ட பிடிக்க கொடுங்களேன். இன்றைக்கி நம்ம கையில் நேரு பற்றி கிடச்சிருக்கு, பிடிக்க கொடுங்க சொல்கிறோம். டிஆர் பாலு கப்பலை விற்று கொடுங்க எங்கள்கிட்ட. ஏன் மக்கள் கேட்கக்கூடாதா?
தார்மீக உரிமை இல்லையா? இப்போ சொல்கிறாருல்ல, எதிர்க்கட்சியை சொல்கிறாருல்ல, இவ்வளோ ஊழல் இந்த ஊழல். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நம்ம இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் இதை காதில் கேட்டாராக்க மக்களுடைய பொதுக்குரலாக கேட்குறோம். இன்றைக்கி நைட்டு கே நேருவை கைது செய்யணும். கைது செய்து அவருக்கு ஜாமீன் வராதபடி தடுத்து அவரை தேர்தலை களம் காண வச்சார்னாக்க அதை தாண்டி வேறு அவமானம் இந்த கட்சிகளை. இவர் எவ்வளோதான் கூட்டணி போடட்டும், இந்த ஒரு கேஸ் டிஆர் பாலு அடுத்தது அது வழக்கு போயிட்டுருக்கு, அதுலேயும் மாட்டிப்பாங்க. அது அதான் இது இருக்கிறதுனால உடனே பண்ணானாக்கா எஃப்ஐஆர் போட முடியும். எஃப்ஐஆர் போட்டல, சிசி போட்ட உடனே கைது போயிருக்கான முகாந்திரம் 100% இன்றைக்கி ராத்திரியே நடக்குமா? கம்சேகம் நாளைக்கு காலையில் நடக்குமா? செய்வார்களா? செஞ்சு நாங்கள் நேர்மையாக இருக்கோங்கிறத காட்டுமா திமுக அரசு? இல்லை, அவர்கள் செய்யலைனாலும் அமலாக்கத்துறை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 100% அமலாக்கத்துறை இப்போ உள்ள நுழைஞ்சா காய்ப்புணர்ச்சி வருது, 41 தொகுதி பொறுப்பாளரை கெடுக்குது, அதெல்லாம் இனிமேல் இந்த பருப்பு வேகாது. அதெல்லாம் முகாந்திரமே கிடையாது. ஏன்னா இது ஹைகோர்ட்டோட ஆர்டர், தலைமை நீதிபதியோட ஆர்டர். இன்னொரு பெஞ்சு போகிறோம், நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போகிறோம். சுப்ரீம் கோர்ட் போனால் கையே வைக்காது. அப்படியா? ஆமாம், கை வைக்காது இந்த ஆர்டரில். ஓகே, என்ன டைரக்ஷன் தானே கொடுக்குறேன், எஃப்ஐஆர் போடு தானே, அதுக்கே இங்கே வர விசாரணை நடத்து. ஒரு சமன் வந்தா இல்ல, நாங்க பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நாங்க எஃப்ஐஆர் பண்ணோம்? அது உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையம் சொல்றது உனக்கு தீவிர விசாரணை தேவையில்லை, டாக்குமெண்ட் பண பரிவர்த்தனை ஊழல் இருக்கிறத கொண்டு வந்தானே முதல் விசாரணை தேவையில்லைன்னு சொல்லுது லலிதகுமாரி கேஸ்ல. அது அப்போ உச்சநீதிமன்றம் மாறுமா? ரெண்டாவது, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இதில் என்ன ராங் இருக்குது? இப்போ எஃப்ஐஆர் போட்டுட்டு அது சரிப்பட்டு வரல, அதை குவாஷ் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்க, இங்கேயே வரீங்க, அடுத்த கேள்வி பாயும். அதனால இவங்க நினைக்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி மேல்முறையீடு தமிழக அரசு பண்ணுச்சுன்னா அங்கே போடக்கூடிய அட்வொகேட்ஸ்லாம் பெரிய பெரிய ஆளாக கபில் சிபிலா இருப்பாங்க, அபிஷேக் மனு சிங்கியா இருப்பாங்க, முகுல் ரோத்தகியா இருப்பாங்க. அவங்களாம் போனால் எங்க 45 லட்சம் 50 லட்சம் 20 கோடியில் ஒரு கோடி செலவழிக்க போகிறாங்க. செலவழிக்கட்டும், அட்லீஸ்ட் 1 கோடியாவது கையில் விட்டு போகுது இல்லையா? அந்த 1 கோடி செலவழித்தாலும் இந்த ஒரு கேஸில் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். கேஜ்ரிவால் கேஸில் நீ ஆஃபீஸில் போய் உட்காந்தா நீ லஞ்ச ஊட்டு பண்ணது தேர்தல் நாணயமாக இருக்காது, நீ உள்ளே இரு என்று சொல்லிச்சா? அதே மாதிரி இப்போ தேர்தல் வர சமயத்தில் உங்களை போல் ஆளுகள்லாம் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது. என்ன எஃப்ஐஆர் போட்டு போகிறாங்க, நீ வழக்காடு. சம்மன் கொடுத்தானே, சம்மனை அதிக்க மாட்டேன் நான் போய் என்னையே சம்மன் கொடுக்குறாங்க, போய் கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல. அப்போ கோர்ட்டுனது வழக்கை எதிர்கொள். தவறுதலாக இருந்து ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட் ராங்குன்னா இங்கே வாங்க. நீங்கள் ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்டு பேட்டன்ட்லி வெளிப்படையாக தவறு இல்லாத போது எந்த கேஸையும் ரத்து பண்ணுறது முகாந்திரம் இல்லைன்னு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புரைகள் இருக்குது. இவங்க சொல்கிறது அதுதான். இப்போ எஃப்ஐஆர் ஸ்டேஜ் தான், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? இப்போ என்ன ஆச்சு? விசாரணை தானே, எஃப்ஐஆர் தானே போட போகிறாங்க. எஃப்ஐஆர் சரியில்லை, அப்புறம் ரத்துக்கு போ, இப்பயே இங்கே வர அப்படி என்று தான் சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி பாரதி அவர்கள் நாங்கள் மேல்முறையீடு போகிற வார்த்தையை சொல்லலை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், சொல்ல மாட்டார். உச்சநீதிமன்றம் நீ போய் எஃப்ஐஆர் தானே போட போகிற, உனக்கு என்ன வச்சு, ஏன் பயப்படுறேன்னு கேட்கும். அப்போ மடியில் கனம் இல்லைன்னா வழியில் ஏன் பயம்? ரைட்டா? அதனால் தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறது, ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிட்டார் இப்போ கேஎன்ஆர். அவர் சொல்கிறாரா, எனக்கு கேள்வி ஹைகோர்ட் கேம்பஸில் விழுந்தது, அவங்க வக்கீல்கள் சொன்னால் பாவம் அவர் செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிட்டாரு, அவர் தம்பி செஞ்ச தப்புக்கெல்லாம். தம்பி செஞ்ச தப்புக்கு நீங்கள் கையெழுத்து போடுறீங்க? நீங்கள் எதுக்கு மறைமுகமாக அவருடைய என்னுடைய நிர்வாக தவறத்தை ஒப்படைச்சிங்க? அதே பெரிய தவறு இல்லையா? கரெக்ட். நிர்வாகத்தை அவர் செய்கிறாரா? அப்போ நீங்கள் எதுக்குறீங்க? அதனால் அவர் என்னதான் புலம்பினாலும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் கட்டாயம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாகணும். இதில் வந்திருக்கிறத பொறுத்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். டிஆர் பாலு சொன்னதை பற்றி கொடுக்கணும். இவங்க டிஆர் பாலு அவர் எம்பி ஒன்றும் பண்ண முடியாது. இவரை இன்றைக்கி பதவியிலேருந்து இறக்கிட்டு அப்புறம் களம் காண சொல்லணும். களம் கண்டாலானால் எந்த தொகுதியில் போகிறாரோ அந்த தொகுதி வாக்காளர்கள் இவரை தோற்கடிக்கணும், படிப்பினை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். அவங்க நம்ம பதிவு செய்கிறதா நம்ம கருத்து. நன்றி மேம். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.